How are you now? I'm fine. Hi friends, subscribe பண்ணுங்க. நான் உங்க மேனேஜ் கேமரா பேசுறேன். ஸோ இப்போ நம்ம ஹெல்மெட் வாங்கலாம்னு போனோம். ஆனால் வந்து ஹெல்மெட் வாங்க முடியல. செருப்பால் அடிப்பேன். எட்டி கேட்காத சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட நான் பேசுகிறப்போ. இது இதாண்டா மைக் வாங்கிட்டா நான் பாட்டு சைலண்டாக பேசின்னு வந்துடுவேன்டா. இது வேறு விண்டு பிளாஸ்ட் வேறு ஆகுது. இதில் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து மைக்லேயே அடிக்குது காற்று. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பர்த்டே. ஸோ அவனுக்கு கேக்லாம் வெட்ட போகல, சும்மா போய் கை கொடுத்துட்டு வரலான்னு போகிறோம். ஸோ அவன் ட்ரீட் வச்சா நல்லா தான் இருக்கும். கமலேஷ் இல்லாட்டி ட்ரீட் வைப்பான். கமலேஷ் ஐஃபோனுக்கு வாங்கினது ட்ரீட் வச்சாங்க கைஸ். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அவனும் ட்ரீட் வைப்பான். கமெண்ட்டில் வந்துட்டு கமலேஷ் ட்ரீட் தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கோட் வேர்ட் அக்செப்டட். என்னடா அசிங்கப்படுத்துகிறேன் போட்டு எவ்வளோ ஏடா அசிங்கமாக கமெண்ட் போட்டான்டா டெலிட் பண்ணிட்டேன். யாருனே தெரியல. ரேண்டம் ஐடி ஏதோ அதெல்லாம் நெகட்டிவ்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது, அப்படியே டெலிட் பண்ணிடணும். 800 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க கைஸ். இப்போ நம்ம ஃப்யூச்சரில் லேக்ஸ் மில்லியன்ஸ்லாம் போவோம். அப்போல்லாம் வந்துட்டு வெறும் நெகட்டிவாக வந்தால் அவள் தான் கமெண்ட்டே ஆஃப் பண்ணுறேன். அவனை போட்டிருந்தேன், அவன் தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆன்லைன் சேனல் இது ரெக்கார்டு. இது வீடியோ கண்டென்ட் காட்டு. குஸ்தா யாருது? எந்துதான் ஒந்துனா எந்துதான் ஒந்துனா ஒந்து கிடையாது. என்ன வாட்ச்சு? ஃபயர் போட். ஓகே தேங்க்ஸ். உன் பர்த்டே எனக்கு இதெல்லாம் இன்டென்ஷனே கிடையாது. சரியா, அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் வண்டி எடுத்துக்கோ. இது எக்ஸ்சேஞ்ச் வண்டி எடுத்துக்கோடா. நான் வாட்ச் அதான் எடுத்துக்க. கர்னர் இவரு ஆன்ல தான் இது ரெக்கார்ட் ஆகும். இவன் பர்த்டே நான் கேலண்டர்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? இப்போ ஐஃபோன் வாங்கிட்டான், அதை காட்ட போகிறான். வேற ஒன்றும் இல்லை. அதான் நேற்று அது மாதிரி படத்தில் உட்காந்துருக்கப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வருது அப்படின்னு காட்டுறான் என்கிட்ட. நம்ம ஐஃபோன் வச்சுருந்தா எல்லாம் காட்டுமா? இதோ பாரு, இப்படி தான் காட்டினான் நேற்று என்கிட்ட. ஸ்கூலு பர்த்டே காயின் போட ரெண்டு இருக்கு. டைம் பார்த்தியா? 12 13 12 15 பணக்காரன் ஆகிட்டான். கம்முன்னு வெத்தலை கடை வச்சே பணக்காரன் ஆகிட்டான். கீழே போட்டா ஓடியாது. 15 சார் சரி எடுத்துக்கோ. ஒன்றும் இல்லை, 23 இது 75 அவ்வளோதான். ஏய் இவரு போடுறா ஸ்மார்ட் கை. என்ன பார்க்குற? ஆனால் அவன் கே. ஆமாம் இவன் கே. மொட்டையா? தான் பாரு. ஏன் அதெல்லாம் எங்கே இருந்தீங்க எவ்வளோ நேரம்? இது எங்கன்னு தெரியலையே. காய் அப்புறம் ஏதோ பொண்ணுலாம் ஷேர் பண்ணிட்டியாமே கேள்விப்பட்டேன். எஸ்ஆர்எம். எஸ்ஆர்எம் தானே நீ? எஸ்ஏலியே. எஸ்ஏலியே அப்படின்னா எஸ்ஏ காலேஜ், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ். அதில் பொண்ணு ஷேர் பண்ணியா? தெரியாதடா. ஏய் பேர் காட்ட எதுவுமே தெரியாது. உன் காண்டாக்டே சிட்டி பார்க்குன்னடா. டேய் நிதிஷ் கிட்ட சொல்லிட்டேன்டா, டேரக்டா சிட்டி பார்க் வாங்கடா அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் வந்தேன். இங்க கமலேஷ் இவெல்லாம் இங்க இருக்கானே, ஏரியா பசங்க இருக்கானே. ஏரியா பாய்ஸ் வந்தான் உனக்கு என்ன? ஏரியா பாய்ஸ் வா வா வா. இவர் வந்து இவருக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லணும். எப்படி வந்தா, நடந்து வந்தியா புடுங்கினியான்ற இவருக்கு சொல்லணும். எல்லாம் கமலேஷ் மாதிரி இருக்கானுங்க. நீ என்ன மயிருக்கு அங்க போறேன்னு இங்க வந்து எங்க போறேன்னா என்ன? நீ வீட்ல இருக்க. என்ன வீட்ல இருப்பேன் தான். போன் என்ன மயிருக்கு வச்சிருக்க? என்ன மயிருக்கு வச்சிருக்க? எடுக்காத சொல்றேன். அவன் பாதி பேசுறான், நீ பாதி பேசுற. நான் பேசவே இல்ல. பண்ணி சொல்லடா. வேணும்னே பண்ணாதடா. இப்போதான் சொல்றான். ஏய் இவன் ரொம்ப அவாய்ட் பண்றான்டா. என்ன அவாய்ட் இல்லாம இல்ல. நீ எங்க நக்க போன? டேய் 27 நாளைக்கு வராம நீ எங்க நக்க போன? அந்த நக்கினா தேடி அப்போ. டேய் 27 தான் ஓகேவே ஆச்சு.
பர்த்டே Okay, போனோம். அதெல்லாம் சொல்லவே இல்லடா பா. ஏய், போன வருஷம் போய் டாமினோஸ்ல உட்கார்ந்திருந்தான்ல. அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டு சரி போட்டாலும் ஓகே தானே பிரச்சனை இல்லை. அப்படியா? சரி okay. அவரே இத டூலா யூஸ் பண்றாரு வீட்ல தெரிய வச்சு நானும் கட்டவன். உங்க அக்கா பாப்பாங்க அதை அப்படியே உங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அவளுக்கு இன்னும் ஒரு வருஷத்துல கல்யாணம், அதுக்கப்புறம் எனக்கு தான். நீயே நாங்க யாரா இவன் இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கான்? ஆண்டோ சார் அவன் தான் வேலைக்கு போயிட்டானே. வேலைக்கு போறாரு. வேலைக்கு போறேன் வாட்ச்மேன் கேக்குற மாதிரி சொல்லு. வாட்ச்மேன் கூட அதிகமா சம்பளம் வரும், அவனுக்கு கம்மி தான். ஏன் என்ன 20,000 தான். என்ன 20,000 கம்மியாடா? ஆமாண்டா. நான் கடைக்கு போலான்னு இருந்தேன், இவ்வளவுதானா? அவ்வளோதான். வந்தா நிறைய வர கம்மியா வந்தா கேக்குறேன். உனக்கு எப்பயுமே நாங்க தான்டா. எவ்வளோ வேணும்னு சொல்லு. கொடு 300 ரூபா கொடு. 300 ரூபாலாம் வேண்டாம். எவ்வளவு வச்சிருக்க? எவ்வளோ 39 ரூபா இருக்கு. சரி கொடு. இது ஜிபேல தான். அது அவன் காசு. ஏய் இல்லடா உன்டி அதான் இருக்கா? ஓகே 2 பேர்கிட்ட 39 ரூபா இருக்கு. அவனுங்களை கேட்பாங்க சொல்றான் எல்லாரும் சேர்ந்து வெட்டிட்டு போ. டேய் வெக்கமாவே இருக்காதாடா? ஏய் இந்த நாய் கேக்குற 10 கேக்கு போரூர்ல இருந்து வாங்கிட்டு வரேன். சொல்ல வேண்டானே. நாங்க நாங்க மாவு அரைச்சு கொடுத்துட்டு வந்தோம் அவங்க வீட்டுக்கு. கொழுக்கட்டை இருக்கு. இவன் பாடுறா இவ்வளோ பாடுறா இப்படி வச்சுக்கிறான். நல்ல கண்டென்ட்ரா. கைஸ் இப்படி எடு இப்படி எடு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் வாட்ச் அவனுக்கு வந்து கிஃப்ட் பண்ண போகிறேன். வாட்ச் விலை எவ்வளோ ப்ரோ? 1500 கை கட்டுங்க. இதை பாருங்க இவனுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தானே கட்டுறான். ஏய் ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே விக்கி. ஹாப்பி பர்த்டே. பர்த்டேக்கு உனக்கு வாட்ச் கிடைச்சிருக்கு. நீ ரெண்டு யூடியூபர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ப்ரோ. கல்யாணத்துக்கு நீ யார் யாரை லவ் பண்ண, எங்க போன, என்னென்ன பண்ண, மாடி படிக்கட்டில் என்ன பண்ண, எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம், கவலைப்படாது. சொல்லி அவன் தான் சொல்றான். நீ என்ன ரெக்கார்ட் நிதிஷ் எதுக்கு என் கீழே திருப்பி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. கை கட்டுங்க. ஹாப்பி பர்த்டே பாடுங்க. இவ்வளோ லைட் இருக்குது. டீசெண்டாக இருக்குடா. ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டேடா. அப்புறம் எதுக்குடா ஸ்பூன் வாங்குனீங்க?